என் மக்களை வாக்கை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றி விட்டார்கள். வாக்கை வாங்குகிற முதலாளிகளிடத்திலே அதிகாரம் போனவுடன் மக்களை வாக்கை மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றி விட்டார். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில், ஓட்டுக்கு நோட்டை கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை உணரணும். அந்த உணர்வுதான் விழிப்புணர்வு. அதுதான் மாறுதலுக்கான பெரிய முயற்சி. ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி அல்லது 2 கோடி 3 கோடி செய்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் 30 கோடி, இங்கே புதுச்சேரியில் ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000-500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதை வாங்கிடலாம். அந்த தொகுதியை ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாரிச்சுக்கலாம். அப்போது முதலீடு செய்த லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுருச்சு. பெரும் வியாபாரம் கொளிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுருச்சு. அப்போ ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைக்கத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது. சேவை என்கிற சொல் செத்து லாப தேவை வந்து அங்கே சேவை செத்து விடுகிறது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்கள் காசு கொடுக்கறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்கிறேன்னு. நீங்கள் யாரா நீங்கள்லாம்? எப்படி இந்த முறை எப்படி இருக்குது? ரொம்ப புதுமையாக இருக்கே. எப்படி இருக்கு? எங்கள் முன்னோர்கள் சிவக சிந்தாமணியில் எங்கள் தாத்தன் திருத்தக்க தேவர் எழுதுறான், போவோர் வருவரெல்லாம் கணவனும் மனைவி வாசல் நின்று எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போவன, பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வைர நகைகளெல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து உபசரிச்சான் இருக்கு. விருந்து வச்சு அனுப்புனான்னு. அது எங்க மாண்பு. ஆனால் இவன் அப்படி இல்லையே. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை தூக்குற மாதிரி பிடிச்சிடறான். 5000 ரூபா பாருங்க. இப்போ 5000 ரூபா பீகாரில் மொத்தமாக ஒரே வங்கி கணக்கில் 10,000 போட்டாப்புல. இவர் 3 தவணையாக பிரிச்சிருக்காப்புல. ஐயா பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 5000, இப்போ ஓட்டுக்கு ஒரு 2000. இங்கே நம்ம ஐயா என்ன செய்ய காத்திருக்காங்களோ இங்கே. ஏன்னா 10,000 பீகாரில் போட்ட கூட்டத்தோட தானே சேர்ந்துருக்காப்புல. இங்கே 5000மா? 5000. எங்கே தான் இந்த ரூபாயை வச்சு அச்செடுப்பாங்களே தெரியல. கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட பயந்துருவான், என்னடா இவ்வளோ காசு தேவைப்படுது. கடன் 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 என்று கடனை வாங்கி வாங்கி மக்களை தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணி அப்பப்போ 5-10 கொடுத்து ஏமாற்றி சொல்லுவான். அந்த குதிரைக்கு அக்கறையோடு வந்து அந்த குதிரைக்காரன் ஒரு லாடம் கட்டுவானா புதுசாக. அடாடா என்ன அக்கறை, நமக்கு ஓடும்போது நடக்கும்போது காலில் வலிக்கும்னு முள்ளு குத்திரும் கல் குத்திரும்ட்டு லாடம் கட்டுறாப்புல நம்ம முதலாளி அப்படின்னு. அப்புறமா தான் தெரியுமா, இந்த படுவாவி பைய அதிக தூரம் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு நடக்க வைக்கிறதுக்காக இந்த லாடத்தை கட்டியிருக்கான், நம்ம வசதிக்கு கட்டலை அப்படின்னு. புரியுதா? இந்த 5000 கொடுத்துவிட்டு நமக்கு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனை நம்ம சுமையில் ஏற்றிட்டு போயிடுவாப்புல. அதனால் இந்த ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்.